வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த ட்ரிப்பு நம்ம எப்பயும் சொல்கிற அதே கருப்பங்கோயிலில் தான் ஆரம்பிக்கிறோம். காலையில் மணி இப்போது 4 ஆகுது. இந்த கருப்பங்கோயிலேருந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. கிளம்பி போயிட்டு வரலாமா? பார்க்கணுன்னு தோணுச்சு, கிளம்பலாமே. மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. என்ன பண்ணலாம், சரி வேகமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கோட்டையில் இருக்கிறோம். செங்கோட்டை வந்து தமிழ்நாடோட பார்டர், கேரளாவோட என்ட்ரு ஆகிறப்புற இடம் கூட சொல்லலாம். இப்போ இங்கே தான் இருக்கிறோம். காலைல டிஃபனுக்கு தான் என்ன படிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புனோம்னா மதியானத்துக்கு மேலே ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு ஒரு நிமிடம் அப்டேட் பண்ணுறேன். ஒரே ஒரு 75 lakhs லாட்ரி டிக்கெட். நம்ம கையில் வச்சுருப்பாங்க. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்.
சபரிமலை. நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான பிளேஸ் வந்து இந்த சபரிமலை தான். அது ஏதோ ஒரு அஃபெக்ஷன், லவ், ஃபீலிங், ஏதோ ஒரு டச்சு இங்கே இருக்குது. எனக்கான ஹாப்பினஸ் இங்கே இருக்குது. எப்போல்லாம் மைண்டு சரியில்லையோ அப்போல்லாம் வந்து நம்மளாம் நினச்சா வந்துட முடியாதுங்க. எல்லோரும் சொல்கிறதே நல்லா தான். நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போனாலும் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளாம் நினச்சா இங்கே வரவே முடியாதுங்க. இப்போது நான் சொல்கிறேன், சாங் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு, நான் சொல்கிறேன். சபரிமலைக்கு நம்ம நினச்ச உடனே வர முடியாது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அது உண்மைதாங்க. அது நான் இந்த டைமு ஒரு 5 நாள் நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு போகிறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. தனியாக பைக்லேயும் போக முடியாது, நைட் டைமு, ஹில்ஸ் ஏரியா, ரிஸ்க்கு. நான் ரெகுலராக போகிற அந்த கேங்கோட கேட்டோம்னா ஆல் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், பசங்கிட்ட கேட்டால் எவனும் வரல. என்ன பண்ணனே தெரியாமல் இருந்தேன். கடைசி நாள் முடிவாச்சு. கிளம்பி அன்பிளான்டாக கிளம்பி வந்தாச்சு. ஐயப்பனை தரிசனம் நல்லா சிறப்பாக பார்த்தாச்சு. ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸே கிடச்சிதுங்க. சிறப்பாக நிதானமாக நிறுத்தி பார்த்தேன். சாமியை பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு. நான் எப்போவுமே சபரிமலைக்கு வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன். ஐயப்பனுக்கு தெரியும் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுவேன். உன்னை பார்க்குறக்காக வந்திருக்கேன், என்னை நீ நல்லா பார்த்துக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேண்டினேன். போய் பார்க்கும்போது எனக்கு அதே ஃபீல் தான் இருந்தது. ஐயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஒரு குட் ஃபீல். முடிஞ்சிச்சு தரிசனம் முடிஞ்சு இப்போ கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம், நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரிப்பு இங்கே தான் முடியுது. இங்கே மீட்